வணக்கம். மகாபாரதத்தில் கர்ணன் முதல்ல தன்னோட தந்தை அதிரதரோடையும் தம்பி சோனுவோடையும் அஸ்தினாபுரத்துக்கு போனப்ப எந்த மாதிரியான அனுபவம் கிடைத்தது என்பதுதான் இந்த பதிவு. சின்ன வயசுலேருந்தே கர்ணனுக்கு தான் ஒரு பெரிய வீரனாகணுங்கிற ஆசை இருந்துச்சு. இதை பார்த்த அதிரதர் அஸ்தினாபுரத்தில் இருக்கிற துரோணர்கிட்ட எப்படியாச்சும் இவங்களை பயிற்சி கற்றுக்க விடணும்னு நினச்சி அஸ்தினாபுரத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. இவங்க பயணம் பண்ணும்போது குரு வம்சத்தில் ஆண்ட மூதாதையர்களை பற்றியும் இப்போ இருக்கிற அரசர்களை பற்றியும் கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்களை பற்றி எல்லாம் சொல்லி வர்றாரு. முக்கியமாக பிதாமகர் பீஷ்மரை பற்றி அவர் சொல்கிறாரு. அவரோட வரலாறை கேட்ட உடனே கர்ணனுக்கு மனசில் தாங்க முடியாத வருத்தம் ஏற்பட்டுச்சு. எப்பேற்பட்ட மனிதர் இவர்! நம்ம போன உடனே எப்படியாவது அவரை நம்ம பார்த்தே தீரணுங்கிற ஆசை அதிகமாக இருந்துச்சு கர்ணனுக்கு. அதிரதர் கோட்டைக்குள்ளே போகிறாரு. அங்கே இவருக்கு நல்ல மரியாதை. ஏன்னா இவர் சூரர்குல தலைவன், அதிலையும் திருதராஷ்டிரர் மன்னரோட தேரோட்டி. அதனால தான் அவருக்கு மரியாதையும் இருந்துச்சு. அரண்மனைக்குள்ள எங்க வேணாலும் போகலாங்கிற உரிமையும் இருந்துச்சு. இவங்க நேரா மன்னர் இருந்த மாளிகைக்கு போறாங்க. அங்க அரசரும் அரசருக்கு பக்கத்துல ராணி காந்தாரி தேவியும் இன்னொரு பக்கத்துல விதுரரும் இருக்கிறாங்க. அதிரதர் அரசருக்கு தன்னோட வணக்கத்தை சொல்லிட்டு, கர்ணா, அரசர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்னு சொல்லவும், மண்டியிட்டு அமர்ந்து தன்னோட வணக்கத்தை சொல்லவும், அவர் தட்டு தடுமாறி கர்ணனுடைய முகத்தை தொட்டு பார்த்துக்கிட்டேவும் காதில் இருக்கிற குண்டலங்களை தடவுறாரு. பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்த மகன் கர்ணன் இவன் தானா? தன்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு அவர் கண்ணில் இருந்து தண்ணீர் வடிகிறத அப்போ அதிரதர், அரசே, என்னோட மகன் கர்ணனுக்கு வில் வித்தைனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் தான் ஒரு பெரிய வீரனாகணுங்கிற ஆசை. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஆயுத பயிற்சி பள்ளியில் சேர்றதுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் அமைச்சரை கூப்பிட்டு இவங்களை நேராக குரு துரோணரிடம் கூப்பிட்டுட்டு போய் சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறாரு. அமைச்சரும் இவங்கள குரு துரோணர் இருந்த இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. அங்கே அதிரதர் குரு துரோணரை பார்த்துட்டு, அதிரதர், என்னுடைய மகன் கர்ணன் உங்ககிட்ட பாடம் படிக்கிறதுக்காக பயிற்சி பெறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே துரோணர் கர்ணனை ஏதோ ஒரு ஜட பொருளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, இங்கெல்லாம் இளவரசர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும், உன்னோட மகனுக்கு என்னால் சொல்லி கொடுக்க முடியாது, இங்கே சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லி இவங்கள புறக்கணிச்சிட்டு, நீ கிருபர்கிட்ட போய் மாணவர்களாக சேர்த்து விடுன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போனார் துரோணர். கர்ணனுக்கு அளவு கடந்த கோபம். எப்பேற்பட்ட மன்னர்! அவரே நம்மளை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாகவும் அன்பாக எப்படி பேசினார். ஆனால் அதே சமயம் எல்லாம் துறந்த முனிவர் இவர், ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரே, என்ன குரு இவர்! வீரங்கிறது சத்திரியர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடாதா? அப்படின்னா இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வீரர்களே வேண்டாமா அப்படின்னு மனம் கொதிச்சிச்சு கர்ணனுக்கு. அதிரதரும் வேற வழி இல்லாமல் கிருபர்கிட்ட மாணவர்களாக சேர்த்து விட்டு, இங்கே என்ன கஷ்டம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு நீ இங்கே பயிற்சி பெறணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டு போகிறாரு. துரோணரின் மனைவியின் சகோதரர் தான் கிருபர். அவர் இவங்களை கண்டுக்கவே இல்லை. கூட்டத்தோடு கூட்டமாக சொல்லி கொடுத்தாரு. இந்த பயிற்சிகள் எல்லாமே கர்ணனுக்கு எல்லாமே தெரியும். பக்கத்திலேயே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பயிற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் அர்ஜுனனுக்கு மிகவும் தனிப்பட்ட நிலைமையில் துரோணர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்த கர்ணனுக்கு, ஏன் இங்கே வந்தோம், பேசாமல் சம்பாநகரிக்கே போயிடலாமாங்கிற தன்னோட தந்தை சொல்லிட்டு போனாரேங்கிறதுக்காக தான் பொறுமையாக அங்கேயே இருந்தாங்க.
இரவு எப்படியோ கஷ்டப்பட்டு தூங்காமலே இருந்து காலையில் கங்கை நதியில் நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கர்ணனோட தோலை யாரோ தட்டி திருப்புறாங்க. கர்ணன் திரும்பி பார்த்தப்ப அங்கே ரொம்பவும் வயசானவர், ஆனால் கம்பீரமாகவும் தூய வெள்ளை நிற ஆடை அணிஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவரோட தலைமுடியும் தாடியும் இருக்கு. அவர் கனிவான அன்பான வார்த்தைகளால், மகனே, உன்னோட தியானத்தை பாதியிலே கழிச்சிட்டேன். நானும் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் நான் உன்னை தொட்டேன்னு சொல்கிறாரு. யார் நீ? நானும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த நதியில் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட எனக்கு முன்னாடி இங்கு வந்து குளித்ததே இல்லை. ஆனால் நீ மட்டும் இன்னைக்கு எனக்கு முன்னாடி வந்து குளிக்கிற. நான் அதிரதரின் மகன். நான் ஒரு சூதபுத்திரன். நான் உங்களை தெரிஞ்சுக்கலாமா? என்ன நீ பார்த்ததே இல்லையா? இந்த நகரத்துக்கு நீ புதுசா? நீயா சூதபுத்திரன் அப்படின்னு புன்சிரிப்போட சிரிச்சுக்கிட்டே, உன்னோட குண்டலங்கள் ரொம்ப அழகா இருக்கு. நான் பிறக்கிறப்பவே இந்த குண்டலங்களும் என்னோட சேர்ந்து பிறந்துச்சுன்னு ரொம்பவும் பெருமையா கர்ணன் சொல்லவும், இதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நீ அரண்மனைக்கு வந்திருக்கியா? ஆமாம், நான் அரண்மனைக்கு நேற்று வந்தேன். ஆனால் முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவரை என்னால் பார்க்கவே முடியலை. அவர் சர்வ வல்லமை படைச்சவர், கங்கையின் மைந்தர், பிதாமகர் பீஷ்மர் தான். அவரை உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஏன்? அவர் தன்னோட தந்தையின் சந்தோஷத்திற்காக பிரம்மச்சாரியத்தை ஏற்றவர்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் யாருக்கு தான் அவரை பிடிக்காமல் போகும்? நீங்களே சொல்லுங்க. இப்படியும் ஒருத்தர் இருப்பாரா? அதனால தான் எனக்கு அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, உன் முன்னாடி உன்னை தொட்டு பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? கர்ணனுக்கு ஒன்றும் புரியாமல் அவர் முகத்தையே பார்க்குறப்ப அவர் தன்னோட தலை அசைவால் கஞ்சாடை காட்டவும், உடனே அவரோட காலில் நெடுஞ்சான்கடையாக விழுந்து, நான் புண்ணியம் செய்திருக்கிறேன் பிதாமகரே. என்னோட இவ்வளவு நேரம் பேசுனது நீங்கள் தானா? முதல் நாள் பட்ட வேதனையெல்லாம் மனசில் இருந்து மாயமாக மறைஞ்சு போகுது. நம்ம மேலே அன்பு காட்டுறதுக்கு அரசரும் பிதாமகர் பீஷ்மரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. இந்த அஸ்தினாபுரத்திலேயே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு, இனிமேல் நாம் இங்கே தான் இருக்கணுங்கிற எண்ணம் கர்ணனுக்கு வந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு பேசியது சாந்தா தாஸ். நன்றி.